வணக்கம். வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஆழமான ஒரு தத்துவத்துக்குள்ள பயணிக்கலாம். பழங்கால இந்திய ஞானத்திலிருந்து வந்த சில வரிகள் தான், ஆனா அதுக்குள்ள வாழ்க்கைக்கே வழிகாட்டுற விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. வாங்க, அதை என்னன்னு பார்க்கலாம். எந்த ஒரு நல்ல விஷயத்த தொடங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு வணக்கம் சொல்றது நம்ம வழக்கம். அதே மாதிரி இந்த ஆய்வை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த வரிகள் எங்கிருந்து வந்துச்சோ அந்த மூல நூல்ல இருக்கிற இந்த வணக்கத்தோட ஆரம்பிக்கலாம். இதுவே இந்த வார்த்தைகளோட புனிதத்தை நமக்கு புரிய வைக்கும். சரி, வணக்கம் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ நம்ம மனசுல எழ வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியற இந்த வரிகளுக்குள்ள அப்படி என்ன பெரிய ஞானம் ஒழிஞ்சிட்டு இருக்கு? வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இத அலசி ஆராயலாம். முதல்ல இந்த வார்த்தைகள் யாருடையது, எங்கிருந்து வருது, இதோட பின்னணி என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அதோட முழு அர்த்தமும் நமக்கு விளங்கும் இல்லையா? இந்த சக்தி வாய்ந்த வரிகளோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாமுனிவர் அகத்தியர். தமிழ் மரபுல சித்தர்களுக்கெல்லாம் தலைவர், முதன்மையானவர்னு போற்றப்படுறவர். அவரோட ஞானமும் தீர்க்க தரிசனமும் காலங்களை கடந்தவை. அப்படிப்பட்ட ஒரு மகானோட வாக்குதான் இது. இந்த வரிகள் ஒரு புத்தகத்துல இருந்து எடுத்ததில்ல. இது ஜீவநாடி அப்படிங்கிற ஒரு ரொம்பவே தனித்துவமான மூலத்துல இருந்து கிடைச்சது. ஜீவநாடினா என்ன தெரியுமா? அது ஒரு உயிருள்ள செய்தி மாதிரி. ஒரு குறிப்பிட்ட நபருக்காக அந்த சித்தரே நேர்ல வந்து சொல்ற மாதிரி இருக்கும். அதனால இது வெறும் எழுத்துக்கள் இல்ல, இது ஒரு உயிருள்ள உபதேசம். இப்போ இந்த வசனத்தோட முதல் பகுதிக்குள்ள போலாம். இது நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான செயலை பத்தி பேசுது. அதான் செயலின் தூண். கேட்கறதுக்கு எவ்ளோ எளிமையா இருக்கு பாருங்க. இல்லாதவருக்கு உணவளித்தால் மனமகிழ்ந்து கொள்வான் சனியவன். அதாவது பசியோடு இருக்கிற ஒருத்தருக்கு நீங்க சாப்பாடு கொடுத்தீங்கன்னா சனி பகவான் ரொம்பவே சந்தோஷப்படுவாராம். ரொம்ப நேரடியான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு அறிவுறுத்தல் இது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த பெரிய தத்துவம் எங்கிருந்து ஆரம்பிக்குது பாருங்க. பெரிய பெரிய யாகங்கள்லயோ சிக்கலான சடங்குகள்லயும் இல்ல. ரொம்ப எளிமையான மனிதாபிமானம் உள்ள ஒரு செயல். பசியோட இருக்கிறவங்களுக்கு உதவுறது. இதிலிருந்து என்ன தெரியுது? செயலுக்கு தான் முதலிடம். சரி, ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டா மட்டும் போதுமா? அடுத்த கேள்வி இதுதான். இந்த வசனத்தோட அடுத்த பகுதி நம்மளோட கவனத்தை வெளி உலக செயல்கள்ல இருந்து நம்மோட உள்ளுலகமான எண்ணங்களுக்கு திருப்புது. இதுதான் சிந்தனையின் தூண். ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. எண்ணங்கள் மேன்மையாகவே இருக்கட்டும். நம்ம செயல்கள் மட்டும் உன்னதமா இருந்தா பத்தாது. நம்ம மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்களும் உயர்வானதா நல்லதா இருக்கணும்னு இது ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அப்போ இதோட சாராம்சம் என்ன? செயலும் சிந்தனையும் ஒண்ணுக்கொன்னு சலிச்சதில்ல. ரெண்டுமே சமம். வெளியில ஒருத்தருக்கு உதவி செய்யறது எவ்ளோ முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம மனச சுத்தமா நல்ல எண்ணங்களோட வச்சிருக்கிறதும் முக்கியம்னு புரிய வைக்குது. ஆனா இங்க ஒரு எச்சரிக்கையும் வருது. ஒருவேளை நம்ம எண்ணங்கள் தரம் தாழ்ந்து போனா கீழ்த்தரமா இருந்தா என்ன ஆகும்? அவன் அடிகள் நிச்சயம் வழங்கப்படும்னு சொல்றாங்க. அதாவது அதுக்கான விளைவுகள் ரொம்ப கடுமையா இருக்கும்னு ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கிறாங்க. இப்ப பாருங்க, இந்த ஸ்லைட்ல எவ்ளோ தெளிவா விளக்கியிருக்காங்க. ஒரு பக்கம் உயர்ந்த நல்ல எண்ணங்கள், அது நமக்கு தெய்வீக அருளை கொண்டு வந்து சேர்க்கும். இன்னொரு பக்கம் தாழ்ந்த கெட்ட எண்ணங்கள், அது கஷ்டங்களையும் துன்பங்களும் தான் கொண்டு வரும். நம்ம முன்னாடி ரெண்டு பாதை இருக்கு. எதை தேர்ந்தெடுக்கணுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சரி, இந்த நல்லது கெட்டதுக்கெல்லாம் பலன் கொடுக்கறவர் யாரு? இந்த வசனத்துல வர்ற சனி அப்படிங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்ன? வாங்க அத பத்தி பார்க்கலாம். பொதுவா சனின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம் வரும். ஒரு கஷ்டம் கொடுக்கற கிரகமா தான் நம்மள பலரும் பாக்குறோம். ஆனா இந்த அகத்தியரோட வாக்குல சனியோட பங்கு என்னவா இருக்கு? இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தின்படி சனி பகவான் வெறும் தண்டனை கொடுக்கறவர் கிடையாது. அவர் ஒரு பிரபஞ்ச தராசு மாதிரி ரொம்ப நேர்மையா செயல்படுறார். நம்மளோட நல்ல செயல்கள், உயர்ந்த எண்ணங்கள் இத பார்த்து சந்தோஷப்பட்டு அருள் கொடுக்கிறார். அதே சமயம் நம்ம தப்பான எண்ணங்களையும் கவனிச்சு அதுக்கேத்த பலனையும் கொடுக்கிறார். இது ஒரு வகையான காஸ்மிக் ஜஸ்டிஸ். இதுவரைக்கும் நாம தனித்தனியா பார்த்த விஷயங்களை எல்லாம் இப்போ ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். அப்போதான் இந்த வசனம் சொல்ல வர்ற முழுமையான செய்தி நமக்கு புரியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது செய் அதை செய்யாதன்னு சொல்ற ஒரு ரூல்ஸ் லிஸ்ட் கிடையாது. பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போடுறது ஒரு ரூல், நல்லது நினைக்கிறது இன்னொரு ரூல், அப்படி இல்ல. இது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. நம்ம உள் உலகமும் வெளி உலகமும் வேற வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லுது. இந்த முழு தத்துவத்தையும் நம்ம ரொம்ப எளிமையா ஒரு 3 படியா பிரிச்சு புரிஞ்சுக்கலாம். முதல் படி சரியான செயல், உதாரணத்துக்கு இந்த தானம் செய்யறது. 2வது படி சரியான சிந்தனை, அதாவது நம்ம எண்ணங்களை எப்பவும் உயர்வா வச்சுக்கிறது.
இந்த ரெண்டும் சரியா சேரும்போது மூணாவதா என்ன கிடைக்குது? பிரபஞ்சத்தோட ஒரு நல்லிணக்கம். அதாவது நமக்கு அருளும் கிடைக்குது, கஷ்டங்களும் விலகுது. எவ்வளோ தெளிவான ஒரு வழிகாட்டுதல் பாருங்க. எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்து முடிக்கிறோம். மூலநூல்ல இருக்கிற இந்த இறுதி சமர்ப்பணத்தோட இந்த விளக்கத்தை நாம நிறைவு செய்யலாம். ஓம் லோபாமுத்ரா தேவி சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம். இது அந்த ஞானத்தின் மீதான நம்ம மரியாதையையும் அது தலைமுறை தலைமுறையா தொடரணுங்கிற நம்ம வேண்டுதலையும் காட்டுது. கடைசியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். நம்ம எண்ணங்களை இந்த பிரபஞ்சம் கவனிக்குது, அதுக்கு பதில் சொல்லுதுன்னு இந்த பழங்கால வாக்கு சொல்லுது. நாம செய்யற செயலுக்கு மட்டும் இல்லாம நம்ம மனசுக்குள்ள நினைக்கிற ஒவ்வொரு எண்ணத்துக்கும் நாம தான் பொறுப்புங்கிற இந்த கருத்து இன்னைக்கு இருக்கிற இந்த அவசர உலகத்துல வாழ நமக்கு எதை உணர்த்துது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.